வணக்கம் மக்களே. இந்த தந்தூரியில் கருப்பாக மேலே படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து நைட்ரோசமைன். அது வந்து புற்றுநோயை காசு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்லலை, ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. தந்தூரி சிக்கனில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற ஒரு லேயரில் இருக்கிற கருப்பான அந்த லேயரை சாப்பிட்றதுனால கேன்சர் வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நைட்ரோசமைன்ங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் தான் கேன்சரை காசு பண்ணுது. அதுவும் பர்டிகுலராக வயிறு பகுதி கேன்சரை. நைட்ரோசமைனை பற்றி படிக்கும்போது தான் தெரிஞ்சு, நம்ம பப்மெட்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியாக இருக்கட்டும், தெர்மோ ஃபிஷர் சயின்ஸ் ஜெர்மனியாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம அமெரிக்கன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நைட்ரோசமைனை ஒரு போர்டைன் கார்சினோஜென் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணும்னா, நம்ம பாடிக்குள்ளே போய் டிஎன்ஏவை மியூட்டேட் பண்ணி விட்டுரும். நம்ம வேர்ல்வரியன்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி மியூட்டேட் பண்ணி விட்டு நம்ம உணவு குழாய், ஸ்டொமக்கு, அப்புறம் லிவர், இதெல்லாம் வந்து புற்றுநோய் காசு பண்ணுது அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட உண்மை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மருத்துவ முடிவுகளும் இதுக்கு தெரிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தந்தூரியை சாப்பிட்றதே அந்த கருகி போன டேஸ்ட்டுக்காக தான். அதுக்கும் ஆப்பு வச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது புரியுது. வேறு வழி இல்லை, நம்ம விலைக்கு தான் ஆகணும். நம்ம தந்தூரி சாப்பிட்றதோ கறி சாப்பிட்றதோ எதுவுமே தப்பு கிடையாதுங்க. அதில் இருக்க கருகி போன நைட்ரோசமைன் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.